தொடர்ந்து நம்மிடையே அதிமுகவின் வைகை செல்வன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு வைகை செல்வன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நீட் தேர்வை சுற்றி சுழலும் முறைகேடு புகார்கள் இதெல்லாம் நாம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சிபிஐ வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு. நீட் தேர்வு தமிழகத்தில் எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போதைய நிலைமையில் இந்த புகார்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு தொடர்பாக தற்போதைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மாத்திரத்தில் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்போதும் இருக்கிறோம், இப்போதும் இருக்கிறோம். இந்த நிலையில் நீட்டினுடைய முறைகேடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவற்றுக்கு ஒரு தக்க விசாரணை வேண்டும் என்று நாடு முழுவதும் பல்வேறு கேள்வி கணைகள் மத்திய அரசின் மீது தொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஒரு 6-7 மாணவர்கள் ஒரே வரிசையில் இருக்கக்கூடிய வரிசையான அந்த பதிவு எண்ணை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 7 பேர் 220 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு மதிப்பெண்ணும் நான் 600 வாங்கிட்டாங்க, 650, 700 வாங்கிட்டாங்க என்று ஒவ்வொரு கோச்சிங் சென்டரும் உரிமை கொண்டாடுகிறது. இந்த மாணவர்களை மாணவிகளை நாங்கள் தான் உருவாக்கினோம் என்று. ஆனால் இந்த 720க்கு 720 மார்க் பெற்றிருக்கக்கூடிய 6-7 பேருக்கும் யாரும் உரிமை கோரவில்லை. அப்படி உரிமை கோரினால் பிரச்சனை எழுந்துவிடும், இதுல ஏதோ சிக்கல் இருக்கிறது என்கிற ஐயப்பாட்டினுடைய அடிப்படையிலே அப்படியே விட்டு விட்டார்கள். ஆக பீகாரிலே இது போன்றிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது என்பதை தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நீட் முறைகேடு நடந்திருக்கிறது, இதற்குரிய விசாரணை தேவை என்று நாங்கள் சொன்னோம். அதனுடைய அடிப்படையில் தான் தற்போது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அது வினாத்தால் கசிகிற போதே கருணை அடிப்படையில் வழங்கப்பட்ட மதிப்பெண்கள் போன்றவற்றையும் அந்த மனுதாரர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை ரத்து செய்யப்பட்டதோடு மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்தது. ஆக யாருக்கு நீங்கள் கருணை அடிப்படையில் வழங்கியிருக்கிறீர்கள்? சரி, கருணை அடிப்படையில் நீங்கள் வழங்கப்பட்டதற்கான மதிப்பெண்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நேர அவகாசம், நேரமின்மை காரணமாக அல்லது நேரம் கொஞ்சம் தாமதமாக வந்த காரணத்தினாலும் அல்லது நேரமின்மை என்கிற அடைமொழிக்குள் கொண்டு வருகிறது அந்த முகமை. அப்படி இருக்கின்ற தருவாயிலே ஆக ஒட்டுமொத்தமாக அந்த நீட் தேர்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதா அல்லது நீங்கள் வெளிப்படையாக இத்தனை மாணவர்களுக்கு இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் விளம்பரம் செய்திருக்கிறீர்களா? எதுவுமே இல்லை. அப்படி இருக்கின்ற தருவாயில் இதெல்லாம் குளறுபடிகள் என்றுதான் தொடர்ந்து நாங்கள் குற்றம் சாட்டினோம். இப்போது சிபிஐ விசாரணை வந்திருக்கிறது. உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து. நன்றி திரு வைகை செல்வன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.